ஆனால் நான் வந்து இன்னையோட காலேஜ் போகிறத நிறுத்த போகிறேன், நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிக்கடி மெசேஜ் வரும். பசங்க வந்து நைட்டு மப்பில் அனுப்புகிறாங்கன்னு தெரியாது, ஆனால் பயங்கர வீராவேசமாக அனுப்புவானுங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் நான் ஒன்று அனுப்பேன். அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்து காலேஜ் டிகிரி யார் ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக அதையும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் ட்ராப் பண்ணாதீங்க, இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து யார் ட்ராப் பண்ணலாம், உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் நீங்கள் காலேஜ் ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியா கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் கையில் கட்டியிருக்கிற வாட்சு, டிஷர்ட்டு எல்லாமே வந்து armoredor.com அவங்க தான் எனக்கு ஸ்பான்சர். அண்ட் ஸோ அதை போய் பாருங்கள், நிறைய கூலான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ செக் இட் அவுட். அண்ட் வர்ஷோக்கா என்னோட டீம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து பட்டாசாக நிறைய விஷயம் பண்ண போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, ஸோ இப்போ இந்த காலேஜ் டிகிரி வந்து ட்ராப் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கொஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து காலேஜ் டிகிரி எதுக்கு தேவை அப்படின்றத நான் ஒன்றும் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து யார் ட்ராப் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஹெச்ஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ், நிறைய சாஃப்ட்வேர்ஸில் வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூமேவை படிச்சுட்டு, ஓசிஆர்னு சொல்லுவாங்க, உங்கள் ரெஸ்யூமேவை படிச்சுட்டு அதில் வந்து என்ன டிகிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க எல்லாத்தையுமே டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு அதில் ஃபில்டர் பண்ணி தான் அந்த கேண்டிடேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை எக்ஸ்பீரியன்ஸு, ஹைலி கிராஜுவேட்டடு, நல்லா படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அது போக போக வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னமும் வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் சாய்ஸஸ். ராகுல் அது சரியாக தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா என் கம்பெனியில் அந்த மாரி கிடையாது. என் கம்பெனியில் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு என்னோட கம்பெனிஸில் கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள், போட்டு கொடுங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங் டேலண்டட் பீப்புள் தான் எனக்கு தேவை. ஸோ அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கிறாங்களா, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ அகெயின் இது எப்போ ராகுல் மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணியாச்சு. அதாவது நாங்களாம் இறந்துட்டோம் அப்படின்னா ப்ராபப்ளி வந்து யூல் ஹேவ் அ பெட்டர் ஃபியூச்சர். அண்ட் இது நான் அப்படி சொல்கிறதுக்கு வந்து பிளண்ட்டாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட ஜென்ரேஷன் வரைக்குமே நிறைய தற்கூரிஸ் அண்ட் பூமர்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் அப்படின்னா வந்து ஸ்கில்லு, ஹார்ட் ஒர்க்கு, எஃபர்ட்டு, கன்சிஸ்டன்சி, ரிலையபிலிட்டி இந்தமாரி ஃபேக்டருக்கு வந்து தெர் வில் பி வெரி ஹை டிமாண்ட். ஸோ அந்தமாரி ஒரு இடத்து தான் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அப்படின்றது. ஸோ செகண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஹோம் லோனு, எஜுகேஷன் லோனு, பர்சனல் லோனு அப்படிலாம் போகிறீங்க அப்படின்னா காலேஜ் டிகிரி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் க்ரைட்டீரியாஸ். ஸோ அதை வந்து வச்சு தேல் ஜட்ஜ் யூ வெரி குவிக்லி இந்த அப்ளிகேஷன். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு சம்பளம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா, இல்லை இருக்குதா, அண்ட் உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, பிஎஃப் இருக்கா அப்படின்ற நிறைய விஷயத்துக்கு வந்து ஜஸ்ட் நான் வந்து ஐ கம்ப்ளீட்டட் பிஇ அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அதில் வந்து ஒரு வேல்யூ இருக்குது. தட்ஸ் another திங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 10th பாஸ்ட் அவுட்டுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும். 12th பாஸ்ட் அவுட்டு, டிப்ளமோ, டிகிரி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு எஜுகேஷன் லெவல் போகிறப்பையும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று அப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஷின் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், நம்மளோட பேக்ரவுண்ட் என்ன, இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனால் அந்த வேலை வந்து இட் இஸ் ஆல்சோ another thing which is important. நெக்ஸ்ட் ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னமும் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு 3 கொஷினில் வந்து பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஷின் வந்து ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸில் இருக்குது. அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ அதனால் ஐ வுட் சே லைக் டிகிரி இஸ் இம்பார்ட்டண்ட் இந்த ஜென்ரேஷன். ஃபார் நவ் வந்து டிகிரி இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்குற கொஷின்னா, ராகுல் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை பேர் வந்து 5 மணிக்கு மேலே காலேஜ் போயிட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அசைன்மெண்ட்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் ஏதோ ஒரு கம்பெனியில், ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்ட் டைம் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்களோ, நீங்கள்லாம் வந்து காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணாலும் யூ வில் பி ஃபைன். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். யாரெல்லாம் வந்து நான் காலேஜ் போகிறதுனால எனக்கு டயர்ட் ஆகிடுது, அதனால் எனக்கு பண்ண முடியல, நான் காலேஜை ட்ராப் அவுட் பண்ணிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் யூ. ஏன்னா மேட்ரிக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஆல் பேட். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு வெளியில் நீங்கள் சர்வை பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் த ஸ்கில் செட், யூ நீட் டு ஹேவ் த ஹார்ட் ஒர்க்கிங் கேப்பபிலிட்டிஸ். மேட்ரிக்ஸ்க்குள்ளார வந்து உங்களுக்கு நிறைய ஈஸி சாய்ஸஸ் இருக்கும். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடித்தா ஏதோ ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நீங்கள் 50 வருஷம் கூட ரொம்ப பெருசாக திறமை இல்லாமல் கூட நீங்கள் அதில் வந்து சம்பளத்தை வாங்கிட்டு உங்கள் குடும்பத்தை ஓட்டிடலாம். ஆனால் மேட்ரிக்ஸ்க்கு வெளியில் வந்து அந்த பருப்பு வேகவே வேகாது. நீங்கள் சிவில் இன்ஜினியரு, நான் கன்சல்டன்ட்டு ஒரு சிவில் கம்பெனி வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு சிவில் கம்பெனி கூட கம்பீட் பண்ணுவீங்க.
நான் ஒரு ஆள் கூட இல்லை, இன்னொரு கம்பெனி கூட கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு ஆள் கூட தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஒரு ஜாப் ஓப்பனிங்கில் போய்ட்டு நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர், பக்கத்தில் ஒரு சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க, அவங்க 2 பேரில் நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும். இங்கே வந்து நீங்கள் ஒரு 10 பேர் வச்சிருக்கிற கம்பெனி வந்து இன்னொரு 10 பேர் வச்சிருக்கிற கம்பெனி கூட கம்பெனி பண்ணுவீங்க, இன்னொரு 100 பேர் வச்சிருக்கிற கம்பெனி கூட கம்பெட் பண்ணி ப்ராஜெக்ட் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஈஸியஸ்ட் சாய்ஸ் அப்படின்றது அவுட் சைட் ஆஃப் த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ஒன்று கூட இருக்காது. எல்லாமே யூபிஎஸ்சி எக்ஸாம் கொஷின்ஸ் மாதிரி தான் இருக்கும். எது கொஷின் எது ஆன்சர்னு தெரியாது, அப்படி இருக்கும். வேறு இங்கே வந்து இட் வில் பேசிக்லி உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஈஸி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஈஸி ஆப்ஷனு, கம்ஃபர்ட் ஜோனு, நீங்கள் கொஞ்சம் சோம்பேறி, நீங்கள் உங்களை நீங்கள் வந்து உண்மையாக ஜட்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நாளைக்கு நான் அப்படி இருப்பேன் அப்படிலாம் இல்லை, இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்களா முக்கால்வாசி நீங்கள் நாளைக்கு அப்படி தான் இருப்பீங்க. பழக்கம், நம்ம என்னத்தை பழக்கிறோமோ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களை மாறுறதுக்கான ஆட்டிடியூட் இல்லை அந்த இடத்துல. ஸோ நம்ம எப்போவுமே காலைல லேட்டாக எழுந்திரிப்போம், நம்ம எப்போவுமே வந்து கேம் நிறைய விளையாடுவோம், எல்லாம் இந்தமாரி வச்சுருந்தோம் அப்படின்னா சூஸ் வாட் யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் வித்தின் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் வெளியில் போய்ட்டு உங்களால் சர்வை பண்ணவே முடியாது. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் ஆல்சோ காலேஜ் டிகிரி நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை வந்து அந்த ஒரு 23க்கு மேலே 24க்கு மேலே வந்து வேறு வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி இருக்கிற வீட்டுக்கு வந்து நம்ம இன்டர்நெட் கட்ட தேவையில்ல, எலக்ட்ரிசிட்டி கட்ட தேவையில்ல, ரெண்ட் கட்ட தேவையில்ல, எந்த கவலையும் இல்லாமல் இப்போ இருக்கிற வாழ்க்கை அப்பயும் இருக்காது. 24க்கு மேலேயே திரும்ப உங்களுக்கு நீங்கள் நினச்சாலும் லைஃப்பை ரீமைன் பண்ண முடியாது. அப்போ உட்காந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுக்கப்புறமும் நீங்கள் போய் படிக்கலாம், நான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உட்காந்து படிப்பேன், பார்ட் டைமாக படிப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்ட் டைமாக நீங்கள் மாஸ்டர்ஸ் வேணால் பண்ணுங்கள், பார்ட் டைமாக பேச்சுலர்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ முடிக்கிற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது, படிக்கிற நேரத்தில் இது நீங்கள் படிங்க. முக்கால்வாசி பேர் 99% வந்து they are meant for the matrix. It's nothing wrong. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் தான் அவங்க வளர்கிறாங்க. ஸோ they are made to work in that scenario. So that's the thing. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ட்ராப் பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கேனே. எனக்கு வந்து பேச்சுலர்ஸ் நான் பண்ணல, மாஸ்டர்ஸ் நான் பண்ணேன். பேச்சுலர்ஸ் வந்து காலேஜ் 3rd இயர் அப்போ வந்து நான் எனக்கு வந்து ரிச் ஸ்ட்ரீட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் பார்த்து தெரியும். நான் போயிட்டு கடை எடுக்கிறது எல்லாமே பேசினது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னா காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு பண்ணிடலாம். ஏன்னா இது உட்காந்து இந்த அரியர்லாம் வேறு கிரியேட் பண்ணேன். I think 13 அரியர் வந்துச்சு. இது எல்லாத்தையும் உட்காந்து வேறு நான் படிக்கணுமே, அதெல்லாம் அப்பயே படிச்சிருக்கணும், படிக்கலை. இப்போ உட்காந்து 2nd இயர் சப்ஜெக்ட்ஸ்லாம் உட்காந்து எதுக்குறா படிக்கணும் அப்படின்ட்டு. அது M3 வேறு இருக்குல்ல, எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் எதுவுமே பயம் இல்லை, M3 மட்டும்தான் அப்படின்ட்டு சரி பேசாமல் ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு காலேஜ் இது பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறப்ப தான் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பிஸ்னஸில் தொழில் பண்ணி நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்க, பட் எஜுகேஷனில் ஸ்கூல் ட்ராப் அவுட்டு தான். அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எப்போவுமே எல்லாருமே வந்து ஒரு புத்திசாலித்தனம் கம்மி, ஏதோ பண்ணி ஏதோ வந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கிரெடிட்டே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கஷ்டப்பட்டு லைஃப்பில் மேலே வந்ததுக்கான கிரெடிட்டே கொடுக்க மாட்டாங்க. அதே இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்திங்கன்னா சும்மா காலேஜில் படிச்சுட்டு ஆல் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு வேலைக்கு போனால் போதும், சொசைட்டி அவனை மெச்சிக்கும். ஸோ அப்போ தான் யோசித்தேன், சரி எப்படியாவது இதை ஒன்று கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃப்லேயும் கொஞ்சம் பிஸ்னஸே சம்பாதிச்சோம் அப்படின்னா ஐ திங்க் நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. ஐ திங்க் த சாய்ஸ் ஒர்க்ட் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஆஸ்திரேலியா வந்தேன். ஆஸ்திரேலியா வந்து மாஸ்டர்ஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் நான் ட்ராப் அவுட் பண்ணேன் மாஸ்டர்ஸில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்ஸில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஃபீஸ் பே பண்ணால் ஃபீஸ் அதிகம். அண்ட் எனக்கு ஆனால் அந்த டைமில் வந்து நான் ப்ரொஃபஷனல் வேலை கிடச்சிருச்சு. நான் வந்த உடனே ஆஸ்திரேலியாவில் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் வேலை கிடச்சிருச்சு. அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். அதனால் வந்து நான் பிஆர் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு நான் ஃபஸ்ட்டு இயரில் எனக்கு பிஆரும் கிடச்சிருச்சு. ஸோ என்னடா அது, வந்த உடனே ஸ்டூடெண்ட் விசாவில் ப்ரொஃபஷனல் வேலையும் கிடைக்குது, பிஆரையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஒரு விசித்திரமான கேஸாக தான் இருந்தோம். பிஆர் கிடச்சதுக்கப்புறம் வந்து நான் இது பண்ணேன், அட்வான்ஸ் டிப்ளமோ பண்ணேன், ஒரு அக்கௌண்டிங் கோர்ஸ் ஒன்று பண்ணேன், ட்ரைனிங் கோர்ஸு, அதுக்கப்புறம் MBA எல்லாமே அதுக்கப்புறம் பண்ணேன். ஏன்னா ஃபீஸ் கம்மி. ஸோ அப்படின்றதுனால பட் அகெயின் ஐடியல் சினாரியோ வந்து நீங்கள் நிறையா படிச்சிருந்து பிஸ்னஸும் நீங்கள் பண்ணுறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி வெரி கிரேட் ஃபியூச்சர் இஸ் தேர். ஸோ அதனால் காலேஜ் டிகிரி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவை, பட் யூ கேன் சூஸ் இட் அப்படின்றது. அண்ட் அகெயின் ராகுல், இந்த காலேஜ் டிகிரி வந்து இந்த காலேஜ் தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ கைஸ். நீங்கள் அந்த மாதிரி வந்து இட்ஸ் நாட் நெசசரி. உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஹெல்ப் பண்ண போகிறது வந்து இந்த இனிஷியல் ஃபஸ்ட் இன்டர்வியூ மட்டும்தான், இந்த ஃபஸ்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூஸ் மட்டும்தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நீங்கள் 1 to 2 இயர்ஸ் இந்த கம்பெனியில் வேலை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் பெருசாக பண்ணுவாங்க. பேசிக்காக செக் பண்ணுவாங்க, BE முடிச்சிருக்கீங்களா, MBA முடிச்சிருக்கீங்களா அப்படின்றது ஒன்று மட்டும் செக் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்றது தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் நான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணுமா, ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.